வணக்கம் சார். வணக்கம் இருக்கட்டும். டாக்டர் ஃபீஸ் 300 ரூபாய் பாக்கெட்ல இருக்கா? இருக்கு சார், 300 ரூபாய் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? டாக்டர் ராத்திரி பூரா ஒரே வயிறு வலியால துடிச்சிட்டா. 4 தடவை கசாயம் பண்ணி கொடுத்தேன். 3 தடவை எண்ணெய தேய்ச்சி விட்டேன். ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. சும்மா நொய்யின்னு அழுதுகிட்டே இருக்கா. நீங்க தான் பாக்கணும். யோ, நீ ஒழுங்கா புருஷன் வேலையை பார்த்திருந்தா இந்த அம்மா கையில குவான்னு ஒரு குழந்தை இருந்திருக்கும். அதை விட்டுட்டு நீ டாக்டர் வேலை செஞ்சேன்னா ஐயோ அம்மா அப்பான்னு தான் சொல்லுவாங்க. என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன்? நான் டாக்டரா? 10 மணி டாக்டர். நாட்டு வைத்தியர் டாக்டர். போய் கீழே உட்காந்துரு, செக் பண்ணிட்டு கூப்பிடுற. படுத்துக்கம்மா. வேணாம் டாக்டர். ஒண்ணு மட்டும்தாம்மா படுக்க சொன்னேன். ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க போல் இருக்கு. இருக்கட்டும். டாக்டர் டோன்ட் வரி. இது வைக்க ஒரு நல்ல இடத்தை இன்னுமா நீங்க கண்டுபிடிக்கல? எனக்கு வயிறு வலிக்குது. நீங்க ஏன் நெஞ்ச தொட்டு பாக்குறீங்க? எங்க வலிக்குதோ அங்க கைய வைக்கிறவன் ஆர்டினரி டாக்டர். எங்க வலிச்சாலும் பட்டக்குன்னு ஹார்ட்ல கைய வச்சு பம்ப் செக் பண்றானோ அவன் தான் உண்மையான டாக்டர். மூச்சை இழுத்து விட்டு பாப்போம். உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், உன் பிசினஸ்ல நான் தலையிட மாட்டேன், ஏன் ப்ரொஃபஷனல்ல நீ தலையிடக்கூடாது. போங்க வெளியே. டாக்டர் அவர் யாரு? அவர் என் புருஷன். ஏமா டாக்டர் சந்திரகலானா அவ்வளவு பெரிய போர்டு வீட்டு முன்னாடி போட்டிருக்கு. அந்த அயோக்கியம் படுனா நீ படுத்துருவியா? பாருங்க, உங்க பிசினஸ்ல நீங்க லாபம் பாப்பீங்களோ நஷ்டம் பாப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா கரெக்டா எனக்கு வட்டி மட்டும் டைமுக்கு வரலன்னு வச்சுக்கோ, நீங்க எங்க இருந்தாலும் அங்க வந்து தூக்குவேன். இவனா என்ன சார் இந்த நேரத்துல? திருட்டு பசங்களா? உங்களை மாதிரி பசங்களெல்லாம் இந்த நேரத்துல தான் பிடிக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃப்ராடு பசங்களா? எனக்கு வட்டி கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? 3 மாசம் ஆச்சு. இல்ல சார், ப்ளீஸ் சார், வெளியில போய் பேசலாம். நான் வெளியில போய் இல்லீகல் பிசினஸ் பண்ணுவேன், உள்ள லீகல் பிசினஸ் பண்ணுவேன். நீ காசு வைடா. ஆஹா, ஏன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம நீ இன்ட்ரெஸ்டிங்கா ஜெல்ஸா பண்றியா? உனக்கு 1 மாசம் வட்டி ஃப்ரீடா. சார் அவ என்னுடைய வைஃப் சார். டேய், 2 மாசம் வட்டி ஃப்ரீடா. சார் ஃபர்ஸ்ட் நைட் கூட ஆகல சார். ஃபர்ஸ்ட் நைட் கூட ஆகலையா? உனக்கு 3 மாசம் வட்டி ஃப்ரீ வெச்சுக்கோ. சார் நிஜமாவே என் பொண்டாட்டி சார். டேய், டோட்டலா உனக்கு வட்டி இல்லடா, போடா. சார் ப்ளீஸ் சார். ஏய், ஃபுல்லா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டா உனக்கு. உனக்கு என்ன வேணும் கேளு. வாய மூடு. ஓ, இவ பிரெக்னன்ட்னு தெரிஞ்சிச்சா உன் மான மரியாதைல போய்டுன்னு பாக்குறியா? நேத்து ஒரு மொபைல் வாங்கி கொடுத்திருந்தல்ல. என்ன இவங்க? இவ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கான்? அப்புறம் ஏன்டா எனக்கு போனே பண்ண மாட்டேன்ற? இந்த ஆஸ்பத்திரி அவனதான்டா. நம்ம பார்த்தானா வட்டியை கொடுன்னு உசுரை எடுத்துருவான். என்ன இந்த கேஸ்? அபார்ஷன் கேஸ். அபார்ஷனா? ஐயோ, டோன்ட் வரி. என் வைஃப் தான் எங்க டாக்டர், நான் ஓனர். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. என் பொண்டாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுப்பா, நான் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். அபார்ஷன் பயப்பட தேவையில்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. இது என்னோட கான்டாக்ட் நம்பர். பர்சனலா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் சரி பண்ணிடுறேன். தைரியம் வரு பாப்பா, நான் இருக்கேன்ல. செல்லக்குட்டி, போ. டாக்டர் என்னாச்சு? அபார்ஷன் ஆயிருச்சு டாக்டர். பிளட் வருது. ஹலோ, பிளட் வந்துருச்சுன்னா அபார்ஷனா? நர்ஸ் கூட்டிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. எல்லாரும் வெளியே போங்க. டாக்டர் அப்படியே குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேக்குறதுக்கு நீ யாரு? நான் அவளோட ஹஸ்பண்ட். யாரோ இத பண்ணிட்டாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பொண்டாட்டியே சந்தேகப்படுறியா? வெளில போ. ஓ சாரி. டாக்டர், என்ன குழந்தை பொண்ணா பையனான்னு செக் பண்ணுங்க. சார், குழந்தை இருக்கா இல்லையானே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதுக்குள்ளே ஆனா போனான்னு கண்டுபிடிச்சு சொல்லணுமா? கெட் அவுட். டாக்டர்மா என்னையா? 10 நிமிஷம் கழிச்சு கை வைங்க. யாருக்கு? இந்த டைம் சரியில்லை. ராகுக்கு எதுவும் ஒண்ணா இருக்கா? என்ன போஸ் கொடுத்துட்டு இருக்க? ஏறி பெட் மேல படு. இல்ல டாக்டர், அது வந்து ஏன்னா என்னாச்சுன்னு நான் சொல்றேன். நீ ஏறி பெட் மேல படு. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு என்ன? உனக்கு என்ன கொம்பு இருக்கா? கருமம். கிளவுஸ மாட்டிட்டாலே. ஐயோ டாக்டர், வேண்டாம் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். அது இருக்கா அபார்ஷன் ஆயிடுச்சான்னு நான் சொல்றேன். நீ முதல்ல படு. ஐயோ டாக்டர், அது இல்ல டாக்டர். ஏய், இந்த கை எத்தனை அபார்ஷனை பாத்துருக்கு தெரியுமா? சும்மா படு, எனக்கு எல்லாம் தெரியும். டாக்டர் வேண்டாம். என்னாச்சு? டாக்டர், டேய் என்னன்னு பாரு. டாக்டருக்கு என்னாச்சு?
கடவுளே, ஜெயா இங்க காணமே, எங்க போயிருப்பா? ஐயோ பாடுறா, அவன் எங்க போயிட்டானே. டேய் லட்சுமி வாடா சீக்கிரம். டாக்டர், குழந்தை பையனா பொண்ணா? பையன். ஜோல்சியரே சொல்லுங்க மிஸ்டர் நாட்டை. நம்ம வைத்தியத்து பிரகாரம் மேடம் எதையோ பார்க்க கூடாதத பார்த்து பயந்து போயிருக்காங்க. இவங்க சரியாகணும்னா எதை பார்த்து பயந்தாங்களோ அதையே மறுபடியும் இவங்க கிட்ட காமிச்சா கம்ப்ளீட்டா குணமாயிடுவாங்க. அது என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஐயோ, பார்க்க கூடாதத பார்த்து இப்படி ஆயிட்டியேம்மா. ஹலோ, ஹாய், ஹூ இஸ் திஸ்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். 2 வருஷமா வட்டியை கொடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானே அந்த லூசு பையன் ரமேஷ், அவன் பொண்டாட்டி தானே? இல்ல. இல்லையா? ப்ளீஸ் க்ளூ கொடுமா ப்ளீஸ். ஹாஸ்பிடல்? ஏ டாக்டர் மல்லிகா? இல்ல. ரிசப்ஷனிஸ்ட் ரம்பா? நோ நோ. புரிஞ்சிருச்சு, டாய்லெட் கலக்கிற தாயம்மா தானே? இல்லடா, நானே ஒரு இன்ட் கொடுக்குறேன். ஹாஸ்பிடல் ஸ்ட்ரெச்சர். ஏய் ஸ்ட்ரக்சர் சுந்தரி, நீயா? என்னப்பா நீ, உனக்கு அட்ரஸ் கொடுத்ததுல இருந்து ஏன் அட்ரஸ் எனக்கே மறந்து போச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் உன் அட்ரஸ் கூட நான் வரேன். கடவுளே, அட்ரஸ் இருக்கட்டும், முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நானு யோகராஜோட பொண்டாட்டி. ஐயோ, நீ யோகராஜ் பொண்டாட்டியா எனக்கு என்ன, போகராஜ் பொண்டாட்டியா எனக்கு என்ன? அட்ரஸ் சொல்லுமா. ஒரு நிமிஷம், யோகராஜ் பொண்டாட்டியா? எவன் என்கிட்ட 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு வட்டி கொடுக்காம என்ன கஷ்டப்படுத்தினானே, அவன் பொண்டாட்டியா? அப்ப அவன் லாயர் ஆபீஸ்ல வேற வழிய லவ் பண்ணிட்டு இருந்தானே. அவ என் தங்கச்சி. 2 பேரையும் மெயின்டைன் பண்றானா? நீங்க மட்டும் சீஃப் டாக்டர்ல இருந்து டாய்லெட் கழுவுற வரைக்கும் மெயின்டைன் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது என் புருஷன் 2 மெயின்டைன் பண்ண கூடாதா? ஓகே ஓகே, அதெல்லாம் விடு. அட்ரஸ் கொடு ப்ளீஸ், நான் வர்றேனே. ஹலோ, ஹாய். ஐயோ அத்தாடி, என்ன அழகு நமக்கு. என்னமா ஸ்ட்ராங், இப்படி ஒரு ஸ்ட்ராங் நான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்றேன். செல்லக்குட்டி, உங்க சிஸ்டர் இதே மாதிரி இருப்பாங்களா? இதே என்ன ஆம்பளை குரல் மாதிரி இருக்கு? ஆம்பளை மாதிரி இல்ல, ஆம்பளையே. இங்க பாரு, பேசாத. நான் சொல்றதுக்கெல்லாம் ஊன்னு மட்டும் தான் தலையாட்டணும், புரியுதா? இல்லன்னா ஒரே அடி வாய் இருக்காது. ஓகே. ஆனா ஒரே ஒரு டவுட். என்ன? உங்க சிஸ்டர் இப்படித்தானா? என்னடா நடக்குதுங்க? என்னம்மா ஆச்சு உனக்கு? எனக்கு எடுக்க வந்தா. என்னடா இது? உன் பொண்டாட்டி ஒருத்தன் கெடுக்க பாத்துருக்கான், அவனை ஒண்ணும் பண்ணாம தள்ளி நின்னு வேடிக்கை பாக்குறீங்களா? கொல்லுடா அவனை, கொல்லு. மாமா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. காரணம் இல்லாம நம்ம அடிக்கக்கூடாது மாமா, சொன்னா கேளுங்க. ஆமா மாமா, அதெல்லாம் தப்பு. இதோட பெரிய காரணம் என்னடா இருக்கு? பாருங்க மாமா, இவங்க இவர்கிட்ட 3 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க. 3 கோடி கடன் வாங்கியிருக்காங்களா? ஆமா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் டாக்டர் பார்த்து பயந்து ஓடுனேன் தானே நினைச்சீங்க. அது எல்லாம் போய் யார் என்ன கிட்னாப் பண்ணிட்டு போனாரோ அவரே கூட்டிட்டு வந்து என்ன விட்டுட்டாரு. இதெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க அவர்கிட்ட என்ன வாங்கியிருக்காங்க ஏதுன்னு எனக்கு எதுவும் புரியல மாமா. இவங்கள நம்பி வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாமா. இவரை நம்பி நான் அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன் மாமா. உனக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் கொடுக்கறேன்டா. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. விடுங்க. ஓடுறா.